உண்மையிலேயே வட சென்னையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட குழுவிடம் கொலை செய்வதற்கான அந்த வேலை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் இந்த திமுக அரசினுடைய மோசடிகளை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். நான் என்ன ட்ரக் வித்துட்டு இருக்கிறேன், காவல்துறை அதிகாரி பார்த்து நான் எது பயப்படணும்? எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அவர் இருக்காரு, அப்புறம் அவரே டேஞ்சரஸா எனக்கு எப்படி இருக்க முடியும்? மாற்றம் அதிகார மட்டத்தில் உருவாக்க முடியாது. நீங்க மாற்றத்தை ஊடகவியலாளர் மட்டத்தில் உருவாக்க முடியாது. மாற்றத்தை அதிகார மையத்தில் தான் உருவாக்க முடியும். முழுமையா ஒழிச்ச பிறகு கள்ளச்சாராயத்தை இப்ப மறுபடியும் 100 பேர் சாகுறான்னா நீ எப்படி இதை அனுமதிச்ச? உன்னுடைய தோல்வியா இல்லையான்னு கேட்க. HIV நோயாளிகளினுடைய எண்ணிக்கை டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிறார். எப்படி சார் இப்படி ரேபிட் க்ரோத் நடக்கும்? அது என்ன அழுத்தம்? ஏன் இதே வகையான அழுத்தத்தை கொடுத்து நீட் தேர்வு நாள் ரத்து பண்ண? உண்மையான குற்றவாளிகள் விசாரித்து கைது செய்யப்படுகிற வரை ஸ்டாலின் விடக்கூடாது. செய்வாரா ஸ்டாலின்? அந்த போலீஸ்காரர் செய்தது தவறு என்று சொன்னால் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவரை எதற்காக கொண்டு வந்து முதலமைச்சரின் சொந்த தொகுதியிலே நீங்கள் பொறுப்பிலே போட்டிருக்கிறீர்கள். அது என்ன, நாங்க இப்ப வேற ஏதாவது ஒரு நிகழ்வுல யாரையாவது இடி ரைட் பண்ணி கூட்டிட்டு போறாங்கன்னா ஊடகங்கள் சாதாரண எடுத்தோம்னா கைது செய்யப்பட்டார் செய்தி வெளியிடுவார். இப்பொழுது அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் என்று செய்தி வெளியிடுகிறார். ஒருவேளை அழைத்து சென்று விருந்து கொடுப்பதற்காக 2031, 36 அப்புறம் பார்க்கலாம். 26 வரை கட்சி இருக்குமா திமுக? நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு காணொலியில் பேசியிருந்தாரு. இது தொடர்பாக ஏற்கனவே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு. இந்த நிகழ்வுகள் தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் இப்போ பேசியிருக்காரு. இந்த மாதிரி அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்நேரமும் யாராலேயோ தாக்கப்படலாம் அப்படின்ற ஒரு பயத்தோட இருக்கிறதா அவர் பேசக்கூடிய நிகழ்வுலாம் பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆமாங்க, அது இது ரொம்ப நாளா நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற செய்தி தான். இது ஒன்றும் புதிய செய்தியா எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு என்று சொல்வது, சவுக் சங்கர் அவர்களை இந்த ஆட்சி அமைஞ்ச உடனேயே முடக்க தொடங்கினார்கள் இந்த அரசு, ஸ்டாலின் அவர்களினுடைய அரசு. அதை எதிர்த்து யாரெல்லாம் குரல் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரும் இதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தோம். இது நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யாரோ செய்வார்கள் என்று சவுக் சங்கர் சொல்லல. உண்மையிலேயே வட சென்னையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட குழுவிடம் கொலை செய்வதற்கான அந்த வேலை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதில் நாங்கள் அச்சப்படவில்லை, நீதிமன்றம் கவனிக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் கொலை செய்யலாம் என்கிற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இப்ப நீங்க ஜபஹர் அலி கொலை செய்யப்பட்டார். எதற்காக கொலை செய்யப்பட்டார்? இந்த மக்களுடைய சொத்து கொள்ளையடிக்கப்படுகிறது, இயற்கை வளங்களை கொள்ளையடித்து அதை கடத்தி விற்கிறான் என்று சொல்லி அந்த பெரும் முதலாளிகளுக்கு எதிராக ஒரு சமூக ஆர்வலராய் சண்டை போட்ட காரணத்திற்காக லாரியால் அடித்து கொலை செய்யப்பட்டார் இல்லையா? அதன் பிறகு உசைன் அவர் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சரினுடைய பாதுகாப்பிலே இருந்த போலீஸ் அதிகாரி, ரிட்டையர்ட் ஆகிறார். அவர் இதே போல இந்த கொள்ளைக்கு எதிராக அவர் போராடுகிறவர் உங்களையும் போல என்னையும் போல ஒரு வீட்டிலே ஒரு போனை வச்சு வீடியோ போடுறார். என்னை கொலை செய்ய போகிறார்கள், எனக்கு கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி விட்டார்கள், இந்த அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்று சொல்லி ஒரு வீடியோ போடுகிறார். அந்த வீடியோ அவர் வெளியிட்டு 2 நாட்களுக்குள்ளாகவே அவர் கொலை செய்யப்படுகிறார். எங்களுடைய பகுதி செயலாளர் சேலம் பகுதியில ஊர்ல இருக்கிற கவுன்சிலருடைய கணவர் கஞ்சா விற்கிறான் என்று சொல்லி காவல்துறையிலே புகார் கொடுத்தவர் மாலை நேரத்திலே கூலிப்படையை வைத்து கொலை செய்யப்பட்டார். சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் இந்த திமுக அரசினுடைய மோசடிகளை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். இதுல சவுக்கு சங்கருக்கு இன்னொரு எதிரி கூட்டம் உருவாகி இருக்கிறது. அது யார் அப்படின்னு சொன்னா, ஊடக அறம்னா என்னன்னே தெரியாம ஆளுகிற கட்சியினுடைய கால்களிலே விழுந்து கிடக்கிற ஒரு ஊடகவியலாளர் கூட்டம் ஒன்று இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில். இந்த கூட்டம் பொறாமையோடு அவரை பார்க்கிறது என்பதை நான் உணர்ந்தே இருக்கிறேன். எல்லாரோடும் பழகுகிற வாய்ப்பை பெற்றவன் நான். எனவே எனக்கு நல்லாவே அது தெரியும். எனவே அந்த கூட்டமும் இப்பொழுது பல்வேறு ஊடகத்துல போய் பேசுறீங்க. சோ அவங்க எல்லாம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல தள்ளி இருந்து வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு இல்ல, நான் பேசுற ஊடகங்கள் விட்டுருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் வேடிக்கை பார்த்தார்களா இல்லையா? அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தப்பட்ட போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் இப்படி ஒரு ஊடகவியலாளன் தாக்கப்படுகிறானே என்று சொல்லி குரல் எழுப்பி இருக்கிறார்களா?
பெரும்பான்மையானவர்கள் கேட்கிறேன். சில பேர் குரல் எழுப்பியவர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. எழுப்பவே இல்லை. அவர் பத்திரிகையாளரே இல்லை, அவர் ஒரு யூடியூபர் என்று பேசினார்கள். அவருக்கு சம்பந்தப்பட்ட இவருக்கு சம்பந்தம். நீ யார் என்பது பற்றி பிரச்சனை இல்லை. கல்யாண சுந்தரம் யார் என்பது பிரச்சனை இல்லை. கல்யாண சுந்தரம் செல்கிற செய்தி உண்மையா இல்லையா, அதையெல்லாம் நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதை ஆய்வு செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எனவே அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீப காலத்தில் அவர் வீட்டிலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல்ங்கிறது மனித குலத்தில் எவனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத காட்டுமிராண்டிகளினுடைய அருவருக்கத்தக்க தாக்குதல். அதை திட்டமிட்டு செய்தவர் யார் என்பதையும் அவரே அவருடைய சேனலிலே வெளியிட்டிருந்தார். அவர்கள் எல்லாம் எந்த உயரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். எனவே இவர்கள் ஆட்சியிலே அப்படி திட்டமிடப்பட்டு ஒரு கொலை நடந்தது என்று சொன்னால் அதிலே நாம் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆனாலும் கூட நான் ஒன்றைத்தான் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்க பன்சாரே கொலை செய்யப்பட்டார், கல்புர்கி கொலை செய்யப்பட்டார். இங்க நம்ம கர்நாடகால அந்த அம்மா பேர் எனக்கு பத்திரிகையாளர், நம்ம பேர் நினைவுக்கு எனக்கு டக்குனு வரல, சுட்டு கொலை செய்யப்பட்டார். ஒரு பெண் என்றும் பார்க்காமல் நெற்றியிலே துப்பாக்கியை வைத்து சுட்டு கொலை செய்தான். இப்படி பத்திரிகையாளர்களை, கருத்தியலாளர்களை, உண்மை பேசுகிறவர்களை கொலை செய்வதன் மூலமாக உண்மையை மறைத்துவிட முடியும் என்று இவர்கள் செய்கிற இந்த அரசியல் சூதுவாது கற்றவர்கள் செய்கிற முயற்சி காலகாலமாக நடக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், இத்தனை நடந்த பிறகும் பன்சாரே வாழ்கிறான், கல்புர்கி வாழ்கிறான். இவர்கள் இன்னும் வாழ்வார்கள். அதுபோல சவுக்கு சங்கரை இவர்கள் கொலை செய்யலாம், நம்மை துரத்தி கொலை செய்யலாம். எல்லா வகையான மிரட்டலும் இருக்குதுங்க. நாங்கள் உட்பட உண்டு. நானே ஒரு இதுல பேசியிருந்தேன். இந்த மரியாதைக்குரிய கமிஷனர் இங்க இருக்கிற அருண்குமார் IPS அவர் குறித்து நான் ஒரு விவாதத்துல பேசினேன். பேசிட்டு வெளியே வருகிற போதே எங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசி இன்னொரு கட்சிக்காரர் சொல்றாரு, அது அவர் கொஞ்சம் கோபக்காரர், கொஞ்சம் டேஞ்சரஸ்னாரு. டேஞ்சரஸ்னா நான் என்ன ட்ரக் வித்துட்டு இருக்கிறேன்னா? காவல்துறை அதிகாரி பார்த்து நான் எது பயப்படணும்? எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவர் இருக்காரு. அப்புறம் அவரே டேஞ்சரஸா எனக்கு எப்படி இருக்க முடியும்? அவர் மீது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் என்று சொன்னால் உயர் நீதிமன்றம் என்ன சொன்னச்சோ அதை நான் சொல்றேன். உயர் நீதிமன்றம் அவர் செய்திருப்பது தவறு என்று சுட்டிக்காட்டிய காலத்தில் நான் அவர் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டினேன். அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த அரசினுடைய அமைப்பில் எவனெல்லாம் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுகிறானோ, எவனெல்லாம் ஆளுங்கட்சி செய்கிற பித்தலாட்டங்களை வெளியே கொண்டு வருவதற்கு வேலை செய்கிறானோ, அவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே முதன்மையாக சவுக் சங்கர் அவர்களுக்கு கொலை மிரட்டல் என்பது இருப்பதில் வியப்பெதுவும் இல்லை. இவர்கள் அதை செய்தாலும் வியப்பதற்கு இல்லை. சமீபத்தில் நீங்க சொன்ன அந்த காவல்துறை அதிகாரி, உயர் அதிகாரி பத்திரிகையாளர் மன்றத்தோட உணவு விடுதியை திறந்து வச்சிருந்தாரு. அது கூட சவுக்கு சங்கர் அவர்கள் எதிர்த்து பேசியிருந்தாரு. ஒரு பத்திரிகையாளர் மன்றத்துக்கு காவல்துறையோட அதிகாரி வராருன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ராப்போ இருக்கு அப்படின்னு சொல்லி கோஆர்டினேஷன் இருக்குங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை குறிப்பிட்டு தொடர்ச்சியா பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் தவிர்க்கிறோம். நாங்கள் ஒரு அரசியல் கட்சியில் நிற்கிறோம். அப்படி ஒரு அதிகாரியை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சு நாங்கள் தவிர்த்துட்டு போறோம். ஆனால் இந்த அதிகார மட்டத்திலே இருக்கிறவர்களும் அரசியலாளர்களும், அரசியல்வாதிக அதிகார மட்டத்திலே இருக்கிறவர்கள், அவர்களுக்கு துதிபாடுவதற்கான ஒரு பத்திரிகையாளர் குழு, இந்த ஊடகவியலாளர்கள் குழு, இந்த குழு முழுமையாக சேர்ந்து கொண்டு நாட்டை, மக்களை கபலீகரம் செய்கிறது. இது மாற்றம் அதிகார மட்டத்தில் உருவாக்க முடியாது. நீங்க மாற்றத்தை ஊடகவியலாளர் மட்டத்தில் உருவாக்க முடியாது. மாற்றத்தை அதிகார மையத்தில் தான் உருவாக்கணும். இங்கதான் ஆட்சி மையத்தில் தான் உருவாக்கணும். அப்படி சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையாளர்களே அவங்களுடைய செல்போன் எல்லாம் சீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தோட மாணவி அந்த கேஸ் தொடர்பாக அவங்க அந்த அது ரிலேட்டடான இஷ்யூல அவங்களுடைய செல்போன் எல்லாம் பறிமுதல் செய்திருந்தாங்க. அதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அகைன் அவங்க அதே காவல்துறை அதிகாரியை சமரசம் அவ்வளவுதாங்க சார். இவங்களுக்கு ஒரு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அலற மாதிரி அழு, அவ்வளவுதான். நீயும் நானும் எதிர்த்துட்ட மாதிரி காமிச்சுக்கலாம். இவ்வளவுதானே ஒளி இவங்க கிட்ட இருக்கிறது. எந்த ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு இவங்களுக்கு விலை போய்விட்ட ஊடகவியலாளர்கள் யார் இன்றைக்கு இவர்களுடைய செய்கிற தவறை எழுத தயாராக இருக்கிறார்கள்? யார் டிவியில காட்ட தயாராக இருக்கிறார்கள்? எங்க இருக்கு? ஊடகங்கள் எப்படி வாய்மூடி கிடக்கிறார்கள் என்பது வியப்பாக இருக்கிறது. பார்க்க நாளாக அது அதிகரித்துக் கொண்டே போகிறது. சில ஊடகவியலாளர்கள் தைரியமாக செய்கிறார்கள், சில ஊடகங்கள் தைரியமாக செய்திகளை வெளியிடுகிறார்கள். அவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் மிக மிக பெரிய அளவில் அச்சத்திலே கிடக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரியான யூடியூபர்ஸுக்கெல்லாம் எந்த மாதிரியான பாதுகாப்பை வழங்கணும்னு நீங்க? அரசுதான் பாதுகாப்பு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கூட திமுகவை சேர்ந்த ஒருவன் ஒரு கல்லூரி மாணவியை சீரழித்த அந்த பெண் இன்றைக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். இவங்க ஆட்சி காலத்திலே பெண்களுக்கு தெருவிலே நடக்கிற எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை. அங்க தமிழகத்தினுடைய மேற்கு மண்டலத்திலே பாருங்க, தொடர்ச்சியா கொலைகள். அதுவும் வயதானவர்கள் தங்கி இருக்கிற வீட்டை குறிவைத்து கொலை செய்து கொன்று குவிக்கிறான். கொலையாளிகளை பிடிக்க முடியவில்லை. அப்படின்னா
எவனுக்குமே பாதுகாப்பு இல்லை. இதுல எங்க போய் யூடியூபருக்கு பாதுகாப்பு, பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு? தனிநபருக்கு எப்படி அரசு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஒருத்தர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், கேட்கும்போது அவங்க கொடுக்கலாம் இல்லையா? புகார் கொடுத்தால் பாதுகாப்பு கொடுக்கும் சொல்றீங்க. புகார் கொடுத்தவர் தானே நியூஸ் 7 பத்திரிகையாளர். எனக்கு உயிர் ஆபத்து இருக்கிறது, என்னை கொல்ல வருகிறான் என்று சொல்லி என்னை கொல்வதற்கு ஆள் வந்து விட்டது, வாகனத்தில் இறங்கி விட்டான், கையில அரிவாளோடு கத்தியோடு இருக்கிறான் என்று அவர் சொல்லுவதை ரன்னிங் கமெண்ட்ரி கேட்டுச்சு தமிழ்நாடு போலீஸ். வந்துட்டானா என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறான், என்ன கார்ல வந்திருக்கிறான்னு ரன்னிங் கமெண்ட்ரி கேட்கிறா போலீஸ். யாருக்குங்க பாதுகாப்பு? நான் சொல்லுகிறேன், முதல் கொலை நடக்கிறது, வயதான முதியவர்கள் இருக்கிற வீடுகளிலே கொலை நடக்கிறது. அந்த இடத்துல உளவுத்துறையும் போலீஸும் அலர்ட் ஆக வேண்டாமா? தொடர்ச்சியாக கொலைகள். தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சரை நிற்க வைத்து அந்த கொலையுண்டவரினுடைய உறவினர் ஒரு பெண் நேருக்கு நேராக கேள்வி கேட்கிறார். உங்கள் ஆட்சியினால் தான் இந்த கொலைகள் நடந்தது, நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு கேட்கிறார். முடியலையே, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலையே, எவன் கொலைகாரனே தெரியலையே. இவ்வளவு சிசிடிவி இருக்குது, இவ்வளவு செட்டப் இருக்குது, இத்தனையும் வைத்து முன்னால் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், கொலை நடப்பதை தொடர்ந்து கொலைகள் நடப்பதை தடுக்க முடியவில்லை என்றால் உங்கள் ஆட்சி தோற்று போய்விட்டது என்பது பொருள். இங்க இருக்கிற போலீஸும் உளவுத்துறையும் தோற்று போய்விட்டது என்பது பொருள். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை எப்படி நடந்துச்சு? ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு மனிதருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்திலே காவல்துறை இருக்கிறதா இல்லையா? இப்ப நாங்க ஒரு சாதாரண ஆள், ஒரு கட்சியில நாங்க பொறுப்பு இருக்கிறேன்னா எனக்கு 2 நாளைக்கு ஒருக்க உளவுத்துறை அதிகாரி போன் பண்ணிடுவார். சார் எங்க இருக்கிறீங்க, எங்க போறீங்க, நான் குண்டா வைக்க போறேன் போய். ஆனா எங்களுக்கு கூட இந்த அளவுக்கு தொடர்புல இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் ஏன் இந்த மாதிரியான தலைவர்கள் எப்படி கோட்ட விட்டாங்க என்றால், இது அப்பட்டமாக வெளிப்படையாக இவர்கள் முழுமையாக செயல் இழந்து போய்விட்ட காவல்துறையையும் உளவுத்துறையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. ரவுடிகளினுடைய அட்டகாசம். கூலிப்படைகள் இன்றைக்கு எத்தனை கொலை செஞ்சுட்டான்னு பாருங்க. ஸ்டாலினுடைய இந்த ஆட்சி காலத்துல கூலிப்படைகள் கோல் வச்சுக்கிறான், வெட்டி கோர்ட்டுக்குள்ள வீசிட்டான் சார். நீதிமன்றத்துல ரத்த வெள்ளத்திலே மனிதர் கிடந்தது பார்த்தோமா இல்லையா? திருநெல்வேலியில் நடந்த கொலையை நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஒரு பெண்ணோடு வருகிற அந்த இளைஞன் வெட்டி சாய்க்கப்பட்டானா இல்லையா? எல்லாம் கூலிப்படை. இப்படியான சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆனா அதிமுக ஆட்சியில இதெல்லாம் நடக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பாரிசனையும் சிலர் முன்வைக்கிறாங்க. இது ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சு இல்லைங்களா? நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தால் நடந்ததை எடுத்துக்காட்டு. தொடர் கொலைகள் நடந்திருந்தால் அது அதிமுகவோ திமுகவோ அரசு தோல்வி அடைந்து விட்டது என்பது பொருள். அப்படி நடந்துதான் நான் கேட்கிறோம். கள்ளச்சாராயத்துல 100 பேர் மரணம் அடைகிறான். நீங்க தான் வாசிக்கிறீங்க. யார்? உங்களுடைய டாஸ்மாக் மந்திரி செந்தில் பாலாஜி தான் சட்டமன்றத்திற்குள்ளே சொல்லுகிறார், கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய சாவுகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். சொல்லி 3 மாசத்துல கள்ளச்சாராய சாவு நடக்குது. அப்ப 15 வருடங்களில் 10 வருட அதிமுக ஆட்சியும் அடக்கம் இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒழிக்கப்பட்டிருந்த கள்ளச்சாராயம் எப்படி உன்னுடைய ஆட்சியில 100 பேருக்கு மேற்பட்டவர்களை பலி வாங்கி இருக்கிறது? முந்தைய ஆட்சியில அதிமுக ஆட்சியில கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் சொல்றா? 2002ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்துல நடந்தது. நீங்க 1980 நினைச்சு 2002 நடந்துச்சுங்கிறது அல்ல. காலம் மாற மாறத்தான் காவல்துறை வலிமையேறுகிறது, உளவுத்துறை வலிமையேறுகிறது, குற்றங்கள் குறைந்து கொண்டு வர வேண்டும். கடந்த 15 ஆண்டுகளில் கள்ளச்சாராய சாவில்லை என்கிற போது கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் நாம் முழுமையடைந்து விட்டோம். அது நடந்த பிறகு எப்படி கள்ளச்சாராயம் வந்துச்சு? அது தோல்வி இல்லையா? 2002 நடந்துச்சுங்கிற 2001 ஆட்சிக்கு 2 மாதத்திற்குள்ளே நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை இவங்க அடிக்கடி குறிப்பிட்டு சொல்றாங்க. 2001 நடந்துச்சுன்னா அதற்கு முன்னாடி 98ல 97ல நடந்த கள்ளச்சாராயம் குறைஞ்சிட்டே வந்துச்சு. குறைஞ்சிட்டு அதை ஒழிச்சிட்டோம். முழுமையா ஒழிச்ச பிறகு கள்ளச்சாராயத்தை இப்ப மறுபடியும் 100 பேர் சாகுறான்னா நீ எப்படி இதை அனுமதிச்ச? உன்னுடைய தோல்வியா இல்லையான்னு கேட்கிறோம். நீ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்துச்சுன்னு பேசக்கூடாது. இந்த ஒழிச்சது எப்படி வந்துச்சு? மறுபடி கஞ்சா புழக்கம் எந்த காலத்திலாவது இந்த அளவுக்கு இருந்திருக்கா தமிழ்நாட்டுல? இன்றைக்கு தமிழ்நாட்டுல கஞ்சா கிடைக்காத ஒரு தெரு இருக்கா? நீங்க எங்க வேணா கேமரா தூக்கிட்டு வாங்க, நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. சார் ஆன்லைன்ல விற்கிறா சார், காணொலி வந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வீட்டுல டோர் டெலிவரி பண்றானுங்க கஞ்சாவை. இந்த நாட்டுல ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குது, கேடு கெட்டு போய். இது ஒரு கவர்மெண்ட் ஆங்க. இது மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா இப்படி ஒரு அரசாங்கத்தை? எல்லாமே கிடைக்குதுங்க சார். இங்க ஒன்றும் கிடைக்காதுன்னு எதுவும் இல்லை. நம்ம பேசினா நீ எல்லாம் தர்ம சங்கடம். இப்ப எல்லாம் நீங்க கஞ்சாவை எல்லாம் தாண்டி இந்த இந்த போதைப் பொருட்களினுடைய உச்சத்துக்கு போயிட்டானுங்க சார். கண்ட போதைப் பொருட்கள் இன்னைக்கு புழக்கத்தில் நிற்கிறது. நீ ஒண்ணு வேண்டாம், நம்முடைய அமைச்சர் இப்ப நடந்த சட்டமன்றத்துல ஒரு செய்தியை வாசிக்கிறார், சொல்லுகிறார் HIV நோயாளிகளினுடைய எண்ணிக்கை டபுள் மடங்கு அதிகரிச்சிருச்சு தமிழ்நாட்டுல அப்படிங்கிறார். எப்படி சார் இப்படி ரேபிட் growth நடக்கும்? இதுக்கு இந்த டாட்டோ குத்துற விஷயங்களை சொல்றாங்க சார். டேட்டோ குத்துறது இன்னைக்கு தான் டேட்டோ குத்துறானா? டேட்டோ குத்துற கலாச்சார அமைப்பு அதிகரிச்சிருக்கு, அதனால மேபி டேட்டோ குத்துற கலாச்சார அமைப்பு கண் முன்னால் நீங்க ஒரு கடை இருந்த இடத்துல 2 கடை வந்திருக்கலாம், சரியா? அப்படி இருக்கிறது 100 விழுக்காடு 100 விழுக்காட்டிற்கும் மேல் HIV நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்குமா?
டேட்டு குத்துற கடைகளிலே இருந்து HIV பரவுகிறது என்று சொன்னாலும் அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? அதுவும் தோல்விதானே. நான் சொல்லுகிறேன், அது அதனால் வரவில்லை. போதைப் பொருட்கள், போதை ஊசி பயன்படுத்துகிறவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதனால் HIV பரவுகிறது. இந்த மறைச்சிட்டே இருக்காம உண்மையை எடு, உண்மையா போய் நடவடிக்கை எடு. அந்த போதைப் பொருட்கள் புழக்கத்தை தமிழ்நாட்டிலே தடுப்பதற்கு நடவடிக்கை எடு. அதை எடுத்தால் இந்த இளைஞர்கள் பிழைப்பார்கள். இல்லை என்றால் இளைஞர்கள் கொத்து கொத்தாக செத்து விழுகிற காலம் ஒன்று வந்து சேரும், விரைவில் வரும். நீங்க சொல்ற தகவல் அதிர்ச்சியா இருக்கு ஒரு பக்கம். ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு. பொள்ளாச்சி சம்பவத்தை குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தாரு. இந்த பொள்ளாச்சி சம்பவத்துல அதிமுக அரசு வந்து கவனக்குறைவா செயல்பட்டாங்க. அதாவது திட்டமிட்டே அதிமுக சார்ந்த நபர்களை அவங்க வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அதிமுக வந்து இந்த வழக்கை சீரியஸா பின்தொடரல, நாங்க கொடுத்த அழுத்தத்தால தான் வந்து சிபிஐக்கு வந்து மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் கூட பேசியிருந்தாங்க. இவங்க தொடர்ச்சியா பேசுறாங்க. ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கிறேன், அது என்ன அழுத்தம்? ஏன் இதே வகையான அழுத்தத்தை கொடுத்து நீட் தேர்வு முன்னால் ரத்து பண்ண முடியல? ஏன் அது அந்த அழுத்தத்தை மோடி கொடுக்க முடியலையாமா? இல்ல நாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தவறுகள் நடந்தாங்கல்ல, இவங்க சுட்டி காட்டிட்டே இருக்காங்களே, ஏதோ சொல்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் நீ சரியா அழுத்தம் கொடுக்கலையா? அழுத்தம் கொடுக்கிற போது கொஞ்சம் குறைவான அழுத்தத்தை கொடுத்துட்டீங்களோ? எவ்வளவு பெரிய மோசடித்தனமான பேச்சு இது. ஒரு அழுத்தம் கொடுக்கறதுன்னு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 10 வயசு புள்ள இங்க அண்ணா நகர்ல 10 வயசு பெண் குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணா ஒரு அயோக்கிய. இப்ப இந்த பிரச்சனையில அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் புகார் கொடுக்க போறாங்க. புகார் கொடுக்க போன பெற்றோரை அடிக்கிறது போலீஸ். அந்த அண்ணா நகர் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல அடிக்கிறாங்க. பிறகு சூமோட்டோவை எடுத்து உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு, தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தால் இந்த 10 வயது குழந்தையை நாசம் செய்த இவனுக்கு வந்து தண்டனை கிடைக்காது, இந்த வழக்கு சரியாக விசாரிக்கப்படாது, எனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன்னு உத்தரவு போட்டது யாரு தெரியுமா? அழுத்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உத்தரவே போட்டது உயர்நீதிமன்றம். அதுதான் உண்மையான அழுத்தம். இருங்க, இந்த அழுத்தத்துக்கு நீ ரியாக்ட் பண்ணியா? அழுத்தம் கொடுத்தங்காட்டி இபிஎஸ் வந்து கொடுத்தாருன்னு இன்னைக்கும் பேசுற இல்ல, வெக்கமே இல்லாம பேசுற இல்ல. வெறும் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக ஒரு வழக்கை சிபிஐக்கு கொண்டு வர முடியுமா? எந்த அரசாவது முடியுமா? என்னங்க அழுத்தம்? முதல்ல அந்த அழுத்தம்ங்கிறது என்னன்னு சொல்லுங்க. என்ன அழுத்தம்? அப்ப நீ பொய் பேசுற. ஏன் அதை நாம் கொடுக்கிறோம்? நீங்க 9ஆம் தேதி, மார்ச் 9ஆம் தேதி சிபிஐக்கு கொடுப்பதற்கான 2019 மார்ச் 9ஆம் தேதி சிபிஐக்கு கொடுப்பதற்கான அந்த அறிக்கை சர்க்குலேஷன் வந்தாச்சு. 10ஆம் தேதி ஸ்டாலினே பேச தொடங்குறார். புரியுதுங்களா? நீதிமன்றத்திலே போய் இவர்கள் வழக்கு போட்டிருக்கிறார்கள். நீதிமன்ற வழக்கு வருகிற போதே சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டாச்சு வழக்கு. யாரை காப்பாற்ற யார் முயற்சி செய்தார்? சரி, இவன் நீ சொல்ற இல்லையா, அப்படி நாங்கள் காப்பாற்ற முயற்சி செய்து யாரையாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தால் இப்பொழுது சிபிஐ விசாரணையில அவன் வெளிவந்திருப்பான் இல்லையா, இவனை எல்லாம் காப்பாற்ற முயற்சி பண்ணினார்கள் என்று. ஏன் ஒண்ணுமே சொல்லல சிபிஐ? ஏன் இன்றைக்கு நீதிமன்றம் இந்த அரசு அல்லது இந்த அரசை சேர்ந்தவர்கள் யாரோ இவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க, அதுவும் எங்களுடைய விசாரணையில வெளிவந்திருக்கிறது என்று தண்டனை கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? ஒருத்தர் கூட தண்டிக்கப்படல. அப்படின்னா நாம் இந்த ஊடகம் மூலமா நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, சாதாரண பாமர மக்களை மறுபடியும் ஏமாத்தாத, பொய்ய பேசி. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த குற்றவாளிகள் இன்னும் நிறைய குற்றவாளிகள் தப்பிச்சுட்டாங்க என்று சில பேரை வச்சு பேச வச்சுட்டு இருக்கான். இப்ப இது வந்து திமுகவினுடைய டாக்டிக்ஸ். ஒரு இடத்துல வந்து தீர்ப்பை வரவேற்கிறேன்பா, இன்னொரு இடத்துல 10 பேரை வச்சு நிறைய பேர் தப்பிச்சுட்டாங்க, என்னங்க பண்ண முடியும்பா. இன்னொரு பத்திரிகையாளரை வச்சு ஒருத்த மட்டும் தப்பிச்சுட்டாங்க, அப்புறம் நான் பிடிச்சி இப்படியே பேசிட்டு இருப்பான். நான் என்ன கேட்கிறேன், அரசு நடப்பது திமுகவின் அரசு. யாராவது தப்பித்து விட்டார்கள் என்று திமுக காரன் நினைத்தால், யாராவது தப்பித்து விட்டார்கள் என்று நினைத்தால் இந்த அரசு இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் விசாரித்து கைது செய்யப்படுகிற வரை ஸ்டாலின் விடக்கூடாது. செய்வாரா ஸ்டாலின்? இல்லை என்றால் ஸ்டாலின் யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறார் என்கிற கேள்வியும் வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இவர்கள் தயாராக வேண்டும் என்பதுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது. சரி, இந்த விஷயத்துல பார்க்கும்போது ஏடிஎஸ்பியா இருந்த ஒருத்தர் வந்து எஸ்பியா ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அதிமுக அரசு அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்றாங்க பொள்ளாச்சி வழக்கில். ஸோ பொள்ளாச்சி வழக்கில் அதுக்காக அவர் சேஃப்கார்ட் பண்ணாரு அப்படின்ற ஒரு இதுவும் நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள்ல எழுதிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? திரு பாண்டியராஜன் ஐபிஎஸ் அவர்கள், அவர் தான் அன்றைக்கு 2019 அங்கே எஸ்பியா இருந்தார். இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடக்கிற போது, பொள்ளாச்சி சம்பவம் நடந்த பிறகு அவருக்கு ப்ரமோஷன் இல்லை. அதற்கு முன்னால் அவர் ஒரு பிரச்சனையில பேசப்பட்டார். அதன் பிறகு அவருக்கு வர வேண்டிய அந்த ப்ரமோஷன் வந்துச்சு. அவர் ஏடிஎஸ்பி இருந்தாரு. ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை கலைத்ததிலே ஒரு கலவரம் நடந்தது. அதில் அவருடைய பெயர் வெளியே வந்தது. அதில் குற்றச்சாட்டு எதுவும் இல்லை, பெயர் வெளியே வந்தது.
அவருக்கு எப்பொழுதும் வர வேண்டிய ப்ரமோஷன் வந்தது. அதுக்காக யாரும் தூக்கி எல்லாம் ப்ரமோஷன் கொடுக்கல. ப்ரமோட் ஆகி அவர் எஸ்பியா இருக்கிற போது தான் பொள்ளாச்சி சம்பவமே நடக்குது. பொள்ளாச்சி சம்பவத்துல அவருடைய பிழை என்ன அப்படின்னு சொல்றது இப்ப இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுவது என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளங்களை, அந்த பெண்ணின் சம்பந்தப்பட்ட செய்திகளை அவர் வெளியிட்டார். அதாவது அவர்களுடைய பேரை செய்தியாளர் சந்திப்புல சொல்லி பேசினார் எஸ்பி. அது ஒரு பெரிய பிழை. அது பிழை என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் 2019 அது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், காவல்துறை அதிகாரிகளுக்குமே. ஆனால் ஒரு அதிகாரி தெரியாமல் இருக்க முடியாது. எனவே அது செய்தது தவறு. இந்த தவறை இவர் செய்திருக்கிறார். இந்த தவறை செய்ததன் மூலமாக யாரையோ இவர் பாதுகாக்க விரும்புகிறாரா? பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள், மீதி இருக்கிற பெண்கள் எல்லாம் வாக்குமூலம் கொடுக்க முடியாதபடி இவர் தடுக்கிறாரா என்றால் இவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என்று கேட்டு நானும் போராடி இருக்கிறேன். பல பேர் தமிழ்நாட்டில் பல பேர் போராடினாங்க. இது முடிந்த பிறகு ஒரு 15-20 நாட்களுக்குள்ளாகவே அவர் மீது அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்தது. ஐபிஎஸ் அதிகாரி எஸ்பியாக இருந்தவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பப்பட்டார். ஐபிஎஸ் அதிகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்புறதுங்கிறது ஒரு பெரிய தண்டனை. அவங்களுக்கு அனுப்பப்பட்டார். நான் இப்ப கேட்க விரும்புறது இல்லை என்னன்னா, ஒரு தவறை அவர் செய்தார். அந்த தவறிலே ஏதாவது உள்நோக்கம் இருந்து யாரையாவது காப்பாற்றுவதற்காக அவர் தவறு செய்திருந்தால் இன்றைக்கு சிபிஐ விசாரணையில் அதுவும் வெளியே வந்திருக்கும். ஆனால் அவருக்கு உள்நோக்கம் இல்லை. ஆனால் அவர் செய்தது தவறு. அந்த தவறுக்கான தண்டனையை அதிமுக அரசு கொடுத்தது. இப்ப நான் கேட்க விரும்புற கேள்வி என்னன்னா, அந்த எஸ்பி பாண்டியராஜன் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? சென்னையில அவர் போஸ்டிங்ல இருக்கிறதா செய்தி கேள்விப்பட்டோம். சென்னையில இங்க கொளத்தூர் மாவட்டம் அமைந்த பிறகு முதலமைச்சரினுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்குள்ளே டிசிபியாக, டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாக இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், திமுக காரர்களே, மேடை மேடையாக ஏறி பேசுகிறீர்கள். ஒவ்வொரு விவாதத்திலும் உட்கார்ந்து நெஞ்சு புடைக்க நீங்கள் பேசுகிறீர்கள். அன்றைக்கு அந்த போலீஸ்காரர் தவறு செய்தார், எங்கள் பொதுச் செயலாளர் அங்க எடப்பாடியார் அதுக்கு பொறுப்பேற்கணும் கேட்கிறீங்களே. அந்த போலீஸ்காரர் செய்தது தவறு என்று சொன்னால் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவரை எதற்காக கொண்டு முதலமைச்சரின் சொந்த தொகுதியிலே நீங்கள் பொறுப்பிலே போட்டிருக்கிறீர்கள்? காவல்துறை முதலமைச்சர் கீழே தான் வருது. கண்டிப்பா முதலமைச்சருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கும். நீங்க அப்ப நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் அவர் இங்க டிசிபியா வச்சிருக்கிறீங்க என்றால் அவர் செய்த தவறுக்கான தண்டனையை அவர் அனுபவித்து விட்டார். அதன் பிறகு அவர் பணி தொடர்கிறார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதுதானே பொருள். அப்புறம் எதுக்கு ஏன் மேடை மேடையா உட்கார்ந்து எஸ்பி செஞ்ச தப்புங்கிறீங்க? அதுல உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. உள்நோக்கம் இருக்குன்னு விசாரிங்க, கண்டுபிடிங்க. உங்ககிட்ட தான் இப்ப அரசு இருக்கு, போலீஸ் உங்ககிட்ட தான் இருக்கு, உங்களுக்கு கீழே தான் அந்த அதிகாரி இருக்காரு. நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்த கேள்வியை நாம் வைத்துக்கொண்டே இருக்கிறோம். இதற்கு பதில் சொல்வதற்கு அவர்கள் யாரும் தயாராக இல்லை. காரணம் என்னவென்றால் இது அத்தனையும் பொய். திமுக காரன் இந்த பொள்ளாச்சி வழக்கிலே அடி முதல் நுனி வரை அத்தனையும் பொய் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே இது மக்களுக்கு இயல்பாக புரிந்திருக்கிறது. அதனால் அதை பற்றி பெரிய கவலைப்பட வேண்டியது. இந்த பொள்ளாச்சி விஷயம் தாண்டி இடி ரெய்டு இப்போ நடந்திருக்கு. இடி ரெய்டில் டாஸ்மாக் உடைய மேலாண்மை இயக்குனர் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்களா என்னன்றது உறுதியா தெரியல. அழைத்து கொண்டு சென்றார்கள் அப்படின்னு ஊடகத்துல செய்தி வெளியாயிருக்கு. இது தொடர்பான விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்ன, நாங்க இப்ப வேற ஏதாவது ஒரு நிகழ்வுல யாரையாவது இடி ரைடு பண்ணி கூட்டிட்டு போனாங்கன்னா ஊடகங்கள் சாதாரண எடுத்தோன்னே கைது செய்யப்பட்டார் என்று செய்தி வெளியிடுவார்கள். இப்பொழுது அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் என்று செய்தி வெளியிடுகிறார்கள். ஒருவேளை அழைத்து சென்று விருந்து கொடுப்பதற்காக கூப்பிட்டு போயிருக்காங்களோன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த நடந்து கொண்டு இருக்கிற இடி ரைடு அப்படிங்கிறது பல உண்மைகளை இந்த உலகிற்கு கொண்டு சேர்க்க போகிறது. அது மட்டும் 100 விழுக்காடு உண்மை. ஏன் அப்படின்னா, இது ஏற்கனவே ஒரு தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக்னுடைய அலுவலகங்களிலே ரைடு நடந்துச்சு. அந்த ரைடு நடந்த பிறகு இடி கொடுத்த அறிக்கையில சொன்னாங்க 1000 கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல் நடந்திருக்கிறது. எதுல? இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் அதிகமாக வாங்கின காசு இருக்கு பாருங்க, இதுல மட்டுமே. இதை முழுமையாக எடுத்தோம்னு சொன்னா இது 4000 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். இதுதான் உண்மையான கணக்கு. இதைத்தான் நாங்க பேசுறோம். நீங்க இந்த 10 ரூபாய் ஊழல்ங்கிறது 4000 கோடி தொடும். இதை தாண்டி இதில் இருக்கிற மிகப்பெரிய ஊழல் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. மதுபான ஆலைகளிலே இருந்து மது உற்பத்தி ஆகிறது. அது இந்த டாஸ்மாக் கடைக்கு வந்து சேர வேண்டும் என்றால் அரசுக்கான கழால் வரி கட்டிவிட்டுத்தான் இங்கே வந்து சேர வேண்டும். அரசிற்கான பெரும் வருமானம் இந்த வரியிலே இருக்கிறது. இந்த வரி கட்டாமல் நேரடியாக போத்தல்களில் அடைக்கப்பட்டு அது பார்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் இன்றைக்கு டாஸ்மாக் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்ற நேரத்தில் கடைகள் மூடப்படுவதில்லை. எப்போ போனாலும் எல்லா டாஸ்மாக்லையும்
இன்றைக்கு மதுபானம் கிடைக்கும் என்கிற நிலை தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்றால் அரசுக்கே பணம் கட்டாமல் பல்லாயிரம் கோடி ரூபாய் இதிலே ஊழல் நடந்திருப்பதற்கான வெளிப்படையான காட்சிகள் கண்ணிலே தெரிவதால் இடி இந்த நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் நிச்சயமாக இதிலே சிக்கப் போகிறார்கள். சந்தேகமில்லாமல் இவர்கள் இதிலே சிக்கப் போகிறார்கள். பல்லாயிரம் கோடிகள் இதிலே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக விரைவில் தெரிய வரும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதகையில் அவர் பயணம் மேற்கொண்டிருக்காரு. அங்கே மலர் கண்காட்சியெல்லாம் திறந்து வச்சிருக்காரு. திறந்து வச்சுட்டு அவர் வரும்போது ஒரு சொல்றாரு என்னன்னா, 2026 ஆட்சி திமுக அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2026 மட்டும் இல்லை, 2031 2036 இந்த ஆண்டுகளில் திமுக ஆட்சி தொடரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. எப்படி பாக்குறீங்க? திமுக மேல ஒரு அவ்வளவு கான்பிடென்ட்டா அவங்க ஆட்சி மேல இல்ல அவரு ஏதோ ஒரு கேரள ஜோதிடர் மேல பயங்கர கான்பிடென்ட்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினார், கேரள ஜோதிடர் சொல்லிவிட்டார் அடுத்து நம்ம ஆட்சி தான் என்றெல்லாம் கூட பேசினார். நான் என்ன கேட்கிறேன்னா, 2031 36 அப்புறம் பார்க்கலாம். 26 வரை கட்சி இருக்குமா திமுக? ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தாச்சு. எடுத்தது நீங்க இல்ல, உச்ச நீதிமன்றம் கேட்டு எடுக்க வேண்டிய நிலைமை வந்தது, எடுத்தீங்க. பொன்முடி முடிஞ்சது. எல்லா அமைச்சர்கள் மீது ஒரு 3-4 அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட வழக்கை மீண்டும் எடுத்து நடத்த வேண்டும் என்று நீதிமன்றங்கள் உத்தரவிட்டிருக்கிறது. அத்தனை அமைச்சர்களும் கிட்டத்தட்ட பதுங்குகுழிக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக அடுத்த அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடத்த வேண்டும் என்றால் அதையே புழல் சிறையில் தான் நடத்த வேண்டும் போல ஒரு நிலை இருக்கிறது. இன்றைக்கு கட்சிக்கார முழுக்க தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறார். முதலமைச்சர் எங்க நின்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார் என்பதே நமக்கு புரியவில்லை. இதுதான் இருக்கிற பிரச்சனை. இவன் 2026 திமுக மிகப்பெரிய தோல்வியை அடையும். இது திமுகவுக்கும் தெரியும். ஏன்னா வெறுப்படைந்திருக்கிறார்கள் மக்கள். நீங்க எதுக்காக முதலமைச்சர் ஓட்டு போடணும்னு கேட்கிறாரு, எனக்கு அது புரியல. ஏன் ஓட்டு போடணும் முதலமைச்சருக்கு? நான் சொல்றேன், 3 மடங்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தியதுக்கா? அதுக்கு ஓட்டு போடணுமா? சொத்து வரியை 3 மடங்கு ஏற்றி வச்சிருக்கே, அதுக்காக ஓட்டு போடணுமா? நாள்தோறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இத்தனை கொலைகளை நடக்க விட்டிருக்கிற, இத்தனை பாலியல் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, கஞ்சா புழக்கம் இருக்கிறது, இந்த போதைப் பொருட்களினுடைய புழக்கம் தொடர்ந்து இருக்கிறது. இதையெல்லாம் பண்ணி வச்சதுக்கு தான் இந்த முதலமைச்சருக்கு மீறி ஓட்டு போடணுமா? இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா கூட மாணவர்களுக்கான முன்னேற்ற திட்டங்கள் என்ன திட்டங்கள்? மாணவர்களுக்கான முன்னேற்ற திட்டம் என்னங்க? எந்த மாணவனுங்க பயனடைகிறா? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தலைன்னு கேட்கிறோமே, இன்னைக்கு வரைக்கும் இல்லையே. யாருக்கு கொடுக்குறீங்க? யாருக்கு கொடுக்குறீங்க? அது சாதனைன்னு நான் ஏத்துக்கிறேன். எது தெரியுமா சாதனை? அதாவது எல்லா மகளிருக்கும், எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் நாங்கள் ஊக்கத்தொகை கொடுப்போம் என்று உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருந்தது. அதன் பிறகு நீங்கள் வந்த பிறகு 2 ஆண்டுகள் கொடுக்கல. நாங்கள் போராடினோம், தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்க குடுன்னு சொல்லி. 2 ஆண்டு கழிச்சு கொடுக்க வந்தோம். என்ன சொன்னேன்? எல்லா மகளிருக்கும் இல்லை, தகுதியுடைய மகளிருக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னாய். என்ன தகுதி என்று கேட்டோம். நீ சொன்னாய், அவர்கள் வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது, கரண்ட் பில்லு கட்டி இருக்கக்கூடாது, இன்கம் டேக்ஸ் கட்டி இருக்கக்கூடாது, வாகனம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த தகுதியோடு இருக்கிறவன், ஒன்றே ஒன்று சொல்லவில்லை, 3 வேளை சாப்பிடக்கூடாது என்பதையும் சேர்த்திருப்பான். நல்ல வேளை சேர்க்கவில்லை. இந்த தகுதியோடு இருந்தால்தான் அவர்களுக்கு நாங்கள் ஊக்கத்தொகை கொடுப்போம் என்று சொன்னார்கள். இப்பொழுது சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டிலே இருக்கிற ஊக்கத்தொகை கொடுக்கிற பெண்களின் எண்ணிக்கையை அதிகரிப்போம் என்று சொல்லி. உங்களுக்கு புரிகிறதா? இந்த தகுதியோடு பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதனால் இப்போ 1000 ரூபாய் அதிகப்படுத்த போறாங்க. இதுதான் இவங்க செஞ்ச சாதனை. எனவே இதெல்லாம் தேர்தலில் போய் நிற்காதுங்க. மக்கள் வெறுத்து போய் கிடக்கிறானுங்க. போய் பாருங்க, நீங்க சாலைகள் இறங்கி பாருங்க. மக்கள் வாழ்வை இழந்து துடிக்கிற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முதலமைச்சருக்கு எதையுமே யாருமே சொல்லுவதில்லை. அவருக்கு எந்த செய்தியும் தெரிவதும் இல்லை. அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், நாம் ஏதோ பொற்கால ஆட்சி ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறோம், மக்கள் பூரா நம்ம பின்னால் நிற்கிறாங்க என்று சொல்லி. வெறுப்பின் உச்சத்திலே மக்கள் இருக்கிறார்கள். அதற்கான விடையை அவர்கள் 26 கொடுப்பார்கள். கண்டிப்பா சார். 2026 தேர்தலில் இதுக்கான ரிஃப்ளெக்ஷன் இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.